யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நானும் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்னையோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே எல்லாரும் என்னன்னு கண்டுபிடிச்சிருப்பேன். எஸ், ஓணம் ஸ்பெஷல் தான். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 நான் எலாபரேட் இலை சாப்பாடெல்லாம் பண்ணலை. ஒரு 4-5 ஐட்டம் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலடை பிரதமன் இது மாதிரி இருக்கும். இந்த அடை இதை தண்ணியில் இதில் ஹாஃப் தான் நான் எடுத்துன்னு இருக்கேன். இது பால் 1.5 லிட்டர் பால். அதுக்கு இது ஒரு 200 கிராம்ஸ் வாங்கினேன். இதில் 50 கிராம்ஸ் கிட்டக்க எடுத்து ஊற போட்டேன். நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். பால் இப்போது நல்லா பொங்கி வந்துருக்கு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அடையை நீங்கள் நார்மல் வாட்டரில் ஊற நல்லா ஊறாது. நன்னாவே இதை கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஒரு 1 ஹவர் ஊற விடுங்கோ. அதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டிட்டு ப்ரெஷர் குக் பண்ணி இருக்கிறேன்னா எடுங்கோ. இல்லைன்னா இப்படி பாலோடையே உள்ளே போட்டு நல்லா கொதிக்க மூட விட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். வெளியில் பண்ணினேன்னா இது அவ்வளோ தூரம் வேகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ நல்லா வேகிறதுக்கு விட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ப்ரெஷர் குக் ஆர்த்தே நன்னாவே வெந்து போய்டும், பிரச்சனை கிடையாது. ஸோ பாலடை பிரதமன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் கேட்டீங்கன்னா, புளி இஞ்சி அது எல்லோரும் மேண்டேட்ரி பண்ணுவா கண்டிப்பாக. இந்த இதில் நம்மளும் முன்னாடி பண்ணி போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம ஒரு புளி இஞ்சி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நேந்திரம் பழம் அதை வச்சு ஒரு வெல்லம் போட்ட பாயசம். அதுக்கப்புறம் நேந்திரம் பழத்தையே வச்சு ஒரு பழம் பொரி. அதுக்கப்புறமா கடைசியாக இலை அடை சக்கை வெரைட்டி இருக்கு இல்லையா, அதை உள்ளே வச்சு பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் 5 ஐட்டம் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் இப்போல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. ஸோ இந்த மாதிரியான இது எல்லாருக்குமே பிடிக்கிறது. வீக்கெண்டில் வேற வருது. ஸோ நிச்சயமாக இது எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த இதில் இந்த அடையை சேர்த்துடலாம். இந்த அடையை கூட பண்ணுவா. ஆக்சுவலி நான் ரெடிமேடாக தான் கடையில் வாங்கினேன். அரிசி மாவை நல்லா இது பண்ணி அதை காய விட்டு அதை துண்டம் போட்டு இது பண்ணி பண்ணுவா. நம்ம அவ்வளோக்கெல்லாம் தெரியாது. ஸோ ரெடிமேடாக அது மாதிரி கடையில் கிடச்சிது, அதை வாங்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுலேயே இப்போ நம்ம ஒரு கரண்டி 1.5 கரண்டி சுகரையும் போட்டே வச்சிடலாம். அப்படி தான் அவள் பண்ணுவாள். அதனால நான் அது மாதிரி சேர்த்தா மாதிரி போட்டே வச்சுடுவேன். ஆனால் ஒன் திங், அவள் நல்ல கனமான உருளியில் பண்ணுவாள். வெங்கல உருளியில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன். நம்ம குக்கரில் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த குக்கர் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி பால் பாயசங்கிறதே கேஸ்கெட் இந்த இடம் எல்லாமே நல்லா வெந்நீர் விட்டு வாஷ் பண்ணிடுவோம். கேஸ்கெட்டையும் நல்லா வெந்நீர் விட்டு 2 தடவை வாஷ் பண்ணிடுவோம். வெயிட் அதே மாதிரி ஃபுல்லாக கழட்டிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிடுங்க. எந்த ஒரு டர்ட்டும் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா உங்களுக்கு இதாகிடும் பால்லாம். இதெல்லாம் நான் கழட்டிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது உள்ளெல்லாமும் நல்லா க்ளீன் பண்ணிவிடுவோம். நீங்கள் தினப்படிக்கு யூஸ் பண்ணுற குக்கர் அப்படிங்கிறதே அதுக்குள்ளெல்லாம் அழுக்கு இருக்கும். ஸோ அதோடையே வச்சேன்னா கெட்டு போயிடும். மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறமா. அதனால் சொல்கிறேன். ரெண்டு கரண்டி சக்கரை போட்டிருக்கேன். சர்க்கரையும் கரைஞ்சி அதோட கொதிக்கட்டும். இது கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதை மூடிட்டு நம்ம வெயிட் போட்டுட்டு 20 மினிட்ஸ் ஆகும்.
ஒரு 15 நிமிஷத்துக்குலாம் ஒரு விசில் வரும். அது தலையை பிடிச்சி அமுத்திடுங்கோ. திருப்பியும் ஒரு 2-3 மினிட்ஸ்லலாம் இன்னொரு விசில் வரும், அணைச்சிடுங்கோ. தலையை தட்டிகிட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பால் வெளியில் தான் வரும், அதை பற்றி கவலைப்படாதீங்கோ. வந்ததுன்னா பரவாயில்ல, தலையை தட்டி தட்டி அமுத்தி விட்டுட்டே இருங்கோ. ஒரு 20 to 25 மினிட்ஸில் நல்ல லாங் விசில் வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக அணைச்சிட்டு தலையை டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தேன்னா ப்ரெஷர் எல்லாம் தானே இறங்கிடும். இல்லைன்னா அப்படியே விட்டேன்னா அந்த இது வழியாக எல்லா பாலும் அப்படியே பொங்கி வழிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி இது 5 லிட்டர் குக்கருக்கு நான் 1.5 லிட்டர் பால் தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி அளவில் கேப் இருக்கிற மாதிரி வச்சேன்னா தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த ஹண்டி வந்து 5 லிட்டர்ஸ், இதில் வந்து 1.5 லிட்டருக்கு தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 5 லிட்டர் குக்கர் தானேன்னு சொல்லிட்டு ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் வச்சேன்னா அது சுத்தமாக அதாகாது, எல்லா பாலும் வெளியில் வந்துடும். பார்த்து பண்ணிக்குவோம். நிறைய பேசுகிறீர்கள், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். பட் எங்கெல்லாம் தப்பு நடக்கும்னு தெரியும். அதனால அதை கண்டு நீங்கள் பேனிக் ஆகிடக்கூடாதுன்ற ஒரு இதனால நான் இதை எல்லாத்தையும் சொல்கிறேன் தான். பார்த்தீங்கன்னா சர்க்கரையோடையும் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. இந்த ஸ்டேஜில் அடுப்பு இந்த மாதிரி சிம்லேயே இருக்கட்டும் போதும். ஸோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா ப்ரெஷர் இறங்கினதும் பார்க்கலாம். நல்லா ஒரு 4-5 விசில் ஒரு 25 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கிட்டக்க இது ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா தான் மூடியை திறந்துருக்கேன். மூடி திறந்ததும் திருப்பியும் கொதிக்க விட்டுருக்கேன். பார்த்தேன்னா இப்படி ரோஸ் கலரில் ஆயிருப்பாருங்க. சர்க்கரையும் சேர்த்து போட்டே நம்ம கொதிக்க விட்டோம்னா இந்த கலரில் வந்துடும். பாயசம் வந்து நல்லா, அதாவது சொல்லணும்னா பால் பாயசம் அப்படின்னாலே கேரளாக்காரா பண்ணுறது தான். என்ன இருந்தாலும் அவளாரும் ஏதோ ஒரு இதில் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரோஸ் கலரில் இந்த மாதிரிலாம் பால், அங்கே இருக்கிற பாலுமே நல்லாயிருக்கும் போல இருக்குது. அதனால தான் நான் முன்னாடி திப்புலானி பாயசம் ஒன்று பண்ணியிருந்தேன் பாருங்க, அதுவுமே அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ நல்லா இருந்தது. வெல்லம் போட்டு பால் பாயசம் அவ்வளோ சம்திங் வேறு லெவலில் இருந்தது. இது வந்து இது மாதிரி பாலடை பிரதமன் பாயசம், அதுவும் ரொம்ப வாசனையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இந்த பாயசத்துக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது போடணுமா, முந்திரி பருப்புலாம் வேண்டாமா, ஏலக்காய் அப்படிலாம் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட்டு இது சுண்ட சுண்ட காஞ்சி இந்த இதுவாக இருக்கிற இந்த வாசனையோட, இந்த கோவா வாசனையோடு இருக்கிற இந்த பால், இது மட்டும்தான் அதுக்கு அவசியம். வேறு இதில் முந்திரி பருப்புலாம் வேண்டாம், ஏலக்காய் பொடி வேண்டாம், அண்ட் நீங்கள் வந்து அந்த சாரப்பருப்பு அது இதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். இது ஜஸ்ட்டு அது மாதிரி திறந்ததுக்கப்புறம் எதுக்கு கொதிக்க விடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா இன்னும் கொஞ்சம் திக்கனிங் ஆகும், அதுக்கு தான். வேறு ஒன்றும் இல்லை. திறந்ததுக்கப்புறமா மூடி நல்லா திறந்ததுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்தேன்னா பாயசம் ஒன்றா இருக்கும். அதாவது பாலடை பிரதமன் அப்படின்னா அப்படின்னு கேட்கும், அந்த மாதிரி இருக்கும் பாயசம். கண்டிப்பாக எல்லோரும் பண்ணி பாருங்க, அப்போ தான் இதோட அருமை எப்படி இருக்குன்றது தெரியும். அடை கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அரிசி என்ன ஊற வச்சுட்டு இதில் சேர்த்தேன்னா கூட நல்லா ஜோராக வரும். அது பால் பாயசம், இது பாலடை பிரதமன். அதுதான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஜோரான பாயசம் ரெடி. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இலை அடைக்கு தேவையான மேல் மாவை வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். பச்சரிசி மாவு இது நல்லா ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட நான் எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு, தண்ணி நல்லா கொதிக்கணும். இது வந்து பதப்படுத்தின அரிசி மாவா நீங்கள் ஆற்றுல பண்ணதான்னு கேட்டேன்னா இல்லை, கடையில் வாங்கினது தான், கடையில் வாங்கின அரிசி மாவு தான். தாராளமாக அதில் நீங்கள் பண்ணிக்கலாம், நல்லாவே வரும். அதனால ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நொரன்னு இருக்கிறதா வாங்காதீங்க. ஃபைன் பவுடராக எந்த அரிசி மாவு இருக்குமோ அதை வாங்கிட்டேன்னா நல்லா இருக்கும். தண்ணியில் உப்பு போடுறதுக்கு போல் நான் மாவுலேயே உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு அத்தனை தண்ணியும் தேவையாக இருக்காது. அதனால தண்ணியில் உப்பு போட்டோன்னா அது வந்து கம்மியாகிட போடுதுன்றதுனால நான் மாவுலேயே உப்பு போட்டுருக்கேன். ஆனால் ஒரு பிஞ்ச் தான் போட்டிருக்கேன், ஜாஸ்தி போடலை.
இதில் தான் கலந்து வச்சுட்டு மூடி வச்சுட்டு மேலே ஒரு ஈர துணியால் போட்டு மூடி வச்சுருங்கோ. காயக்கூடாது. எப்படி நம்மளோட கொழக்கட்டை மாவோ அதே மாதிரி தான் இது. தண்ணி நல்லா திளைச்சிருக்கு. அடுப்பை அனுப்பிச்சிக்கிறேன். உங்களுக்கு அடையாளம் காமிக்கிறதுக்கோசரம் எந்த கப்பில் மாவு எடுத்தேனோ அந்த கப்லேயே 1/2 கப் எடுத்துருக்கேன். இன்னொரு 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். இது டிபெண்ட்ஸ், ஒரு அரிசி மாவு ஒரு மாதிரி தண்ணி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்க. ஒரு 1/4 கப் எடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 1.25 கப்பு தேவையான தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருவேன். ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு கை கொஞ்சம் பொறுக்கிற சூடு வந்தது கையால் நல்லா பிசைஞ்சிருவோம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு ஈர துணி போட்டு மூடி வச்சுருவோம். இதை வச்சு நல்லா இலை தட்டில் கொஞ்ச நாள் இது ஊறட்டும். அதுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு, அது ஊறின்னு இருக்கு. ஸோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் இலை அடைக்கி. இது நல்லா ஒரு அரை மூடிக்காய் தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு எதுவும் கட்டிலாம் இல்லாத நல்லா ஒத்தா மாதிரி அதை ஜஸ்ட்டு திருக்கிட்டும் ஒரே தடவை அரைச்சி எடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஏன்னா தட்டுறச்சே அதில் ஏதாவது ஒரு சின்ன பீசஸ் சல்லு இந்த தேங்காய் சில்லு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பிஞ்சு போயிடும். அதனால் ஒரு தடவை நல்லா அது மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். தண்ணியிலையும் விட்டுருணும். அதிகம் திருகின தேங்காய் அப்படியே போட்டிருக்கேன். இது என்னென்னு கேட்டேன்னா சக்கை வரட்டி சொல்லுவா இல்லையா, நேந்திரம் சாரி பலாப்பழ அல்வா. இப்படியே கடையில் கிடைக்கிறது. கிடைச்சவா அப்படி வாங்கிக்கோங்க. இல்லை இப்படி கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு சொன்னால் பலாப்பழத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுலேயே வெல்லம் இருக்கும் இப்போது. ஸோ எனக்கு வெல்லம் எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக போட்டுட்டா போதும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட்டோ இதுவும் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை டிரெக்டாக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்துட்டேன்னா 3/4 கப்பு வெல்லம் போதும். வெள்ளைப்பொடி 2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை எடுத்துருங்கன்னு. ஏன்னா அந்த இலை அடை கிழிஞ்சு போயிடும். அப்புறமா 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. அந்த பலாப்பழ அல்வா இருக்கு இல்லையா, அதுலேயே நெய் விட்டு கிண்டிக்கிறதுனால நான் நெய் விடலை. நீங்கள் பலாப்பழ பீஸ் அப்படியே போடுறேன்னா நல்லா அதை பலாப்பழத்தை வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணுங்க. நெய் விட்டு வதக்கிட்டு ஆட் பண்ணுங்க. அப்படிங்கிறச்சு தனியாக நெய் விடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ரெடி ஆகிடுது ஸ்டஃபிங். நம்ம இலை அடை பண்ண ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டுறது பண்ணலாம். அந்த இலை அடைக்கு வேணுங்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். மேல் மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம். ஆனால் எல்லாமே சூடாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம புளியிஞ்சி பண்ணிவிட்டு வந்துடலாம். நல்லெண்ணெய் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ இஞ்சி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 200 கிராம்ஸ் கிட்ட இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு. ஆக்சுவலி நம்மளுடைய புளி இஞ்சிக்கும் அவளோட புளி இஞ்சிக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. தேங்காய் எண்ணெயில் பண்ணுவாள். ரெண்டாவது இஞ்சி புளி எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதை பண்ணுவாள். அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் புளி இஞ்சி தான் நான் பண்ணுறேன். 2-3 மிளகா வத்தல் போடுறேன். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. பெருங்காயம் கட்டி போடுறேன்னாலும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை 1/4 ஸ்பூன் மஞ்சள்-பொடி. 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 200 கிராம்ஸ் இஞ்சி. நல்ல இடம் இஞ்சியாக இருந்தது. ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு போடணும். இது என்னென்னு கேட்டேன்னா புளி நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது என்ன செய்யணும், புளி கரைச்சலை இதில் விட்டுருணும். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி ஊற்றணும். ஒரு சின்ன பீஸ் வெல்லம்
இது ஆப்ஷனல்னு நான் சொல்ல மாட்டேன். இது போட்டேன்னா தான் அந்த புளிப்பு, இந்த காரம், உப்பு எல்லாமே எடுத்து காமிக்கும். புளி இஞ்சியில் இது மஸ்ட்டு. ஸோ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதாகட்டும். மேலே எல்லாம் எண்ணெய் வந்ததும் இதை அணைச்சிடலாம். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஹையில் வச்சு இது கொதிக்க வைப்போம். இது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. 10 நிமிஷத்தில் நல்லா அந்த மாதிரி இதாகும். இன்னும் இதை விட எண்ணெய் வேணுங்கிறவா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டேன்னா இன்னும் மேலெலாம் இன்னும் இதுலேயே எண்ணெய் வந்திருக்கு. இது இருக்கிறதே 200 கிராம்ஸு. ஹார்ட்லி 2 நாள் காத்துக்கெலாம் தாங்காது, ஆகிடும். ஸோ புளி வந்து நல்லா பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அதை கெட்டியாக நல்லா ஒரு 1/2 கப்பு கிட்ட தண்ணி விட்டு கொதிக்கிற வெந்நீரை விட்டு புழிஞ்சு வடிகட்டி எடுத்துருங்கோ. அதில் எதுவும் கோதல் நார் எதுவுமே இல்லாத இதில் எடுத்து விட்டேன்னா தான் இது நல்லா வரும். ஸோ ஜோரான புளிஞ்சி இங்கே வாசனை கம 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 கமன்னு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது ஆறினா இன்னும் கெட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 200 கிராம்ஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். எல்லாமே நீங்கள் ரெடியாக வச்சுட்டு இருந்தேன்னா புளி கரைச்சி வச்சுருந்து இதெல்லாமே நறுக்கி வச்சுருந்து எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடுகு தாளிச்சதுலேருந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இறக்கிடலாம். இது ரெடி ஆகிடுத்து அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லாம் எடுத்துக்கோங்க. இதில் அடியில் தண்ணி விட்டு இந்த மாதிரி பிளேட் இருக்கும் வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மல் இட்லி தட்டு தான் இருக்குது, இந்த மாதிரி பிளேட் இல்லை அப்படின்னாலும் நார்மல் இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இந்த இலையில் நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். நெய் வேணும்னா நெய் விட்டு வேணாலும் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு நெய் வாசனை பிடிக்காது, நிறைய பேருக்கு தேங்காய் எண்ணெய் வாசனையும் பிடிக்காது. யாருக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது மாதிரி மூடி வச்சோன்னா காஞ்சு போகாத இருக்கும், அதுக்கு தான். ஸோ இதில் ஒரு 4 அடை பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 7 மினிட்ஸ் to 8 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சிம்மில் மீடியம் ஹையில் வேங்கோ. ரொம்ப பெருசு, ஏன்னா அந்த அரிசி மாவு வேகணும். அதனால் நிச்சயமாக தாராளமாக ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட வேக விட்டுடணும். இந்த மாதிரி வெயிட்டில் வச்சு இது வச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வரும். இது ஆகட்டும், பார்க்கலாம். ஸோ எல்லா இடம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வச்சுட்டேன். 10 மினிட்ஸாக இது வெந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி கிளாஸியாக மேலெல்லாம் வேத்து விட்ட மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே இது கொஞ்சம் ஆறட்டும். உங்களுக்கு அது எவ்வளோ சாஃப்டாக பிய்யறதுன்றதை பிச்சு காமிக்கிறேன். இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும்னா அடுத்தாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேந்திரம் பழம் நல்ல கனிஞ்ச பழம், மேலே ஃபுல்லாக தோல் வந்து கருப்பாக எடுத்து அந்த லெவலில் இருக்கிற பழத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு நம்ம எப்படி பாயசம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பழத்தை நல்லா அரைச்சி வந்தாச்சு. ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 10-12 முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கிறேன். இந்த பாயசம்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு இங்கே நேந்திரம் பழத்தை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இங்கே ஓணம் வந்து ஒரு சண்டேயில் வரத்துக்கும் அதுக்கும் சாட்டர்டே சண்டேஸில் வருது. ஸோ ஜாலியாக நீங்கள் வந்து இதெல்லாம் ஆற்றுல எல்லாருக்கும் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயசம், டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபனாக இருக்கும். ஸோ நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் இந்த பல்லாக நறுக்கிற தேங்காயும் சேர்த்து ஆட் பண்ணி பொரிச்சு இதெல்லாம் தான் அந்த பாயசத்துக்கான அடிஷ்னல் டேஸ்ட்டு. ஸோ இது இல்லைன்னா பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவாவா சௌகரியம். பட் போட்டு இந்த மாதிரி வறுத்து போட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வறுப்பட்டாச்சு எடுத்துடலாம்.
இந்த நெய்லியே அரைச்ச விழுதான இந்த வாழைப்பழத்தை கொட்டினோம். நல்ல கனிஞ்ச வாழைப்பழமா மட்டும் இருக்கட்டும். 2-3 மினிட்ஸ்க்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க நெய்யில். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெல்லம் இது மாதிரி வச்சுக்கோங்க. இதை கரைச்சி விட்டேன்னாலும் ஓகே, இல்லை குப்பை இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொதிக்க விட்டு வேணாலும் இதில் ஆட் பண்ணிவிடணும். எல்லாமே சேர்ந்து தான் கொதிக்கணும். இதில் இந்த வதக்கின நேந்திரம்பழம் வெல்லம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்போ தான் அது பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிடும், வெல்லத்தில் இருக்கிற இந்த பச்சை வாசனையும் போகும். இந்த மாதிரி இருக்கேன்னு கவலைப்படாதீங்க. கொதிக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாம் ஒத்தா மாதிரி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதித்து இந்த மாதிரி எடுத்து இதில் சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். நார்மலாக நம்மகிட்ட இருக்கிற இந்த மூரிஸ் பழத்தெல்லாம் விடவே இந்த நேந்திரம்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு நிறைய நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. மூரிஸ்லாம் சுகர் தான் ஏற்றுறது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. மூரிஸ் சாப்பிட்றது ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து 1-2 பாலையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ரெடிமேட் பால் கடையில் கிடைக்கிறது வாங்கிக்கிறேன்னா 200 ml அதை பண்ணிக்கோங்க. அடுப்பை அணைச்சிடுறேன். தேங்காய் பால் விட்ட பிறகு கொதிக்க விட வேண்டாம். ஸோ தேங்காய் பால் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் வாழைப்பழம் 4 நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நல்ல கனிஞ்ச பழமாக, நார்மல் இல்லை, நேந்திரம்பழம் கருப்பாக எடுத்து தோலிலாம் அந்த பழத்தில் 4 பழம் எடுத்துட்டேன். அரைச்சிட்டு அது ஒரு ஜாரில் எடுத்துக்கோங்க, ஒரு கப்பில் இதுலையா எடுத்துக்கோங்க. அந்த கப் எவ்வளோ அந்த விழுது இருக்கோ அதுலேருந்து 2 பங்குக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஃபைனலாக வறுத்து வச்சுக்கிற இது தேங்காய் முந்திரி பருப்பு ஜோரான நேந்திரம்பழ பாயசம் தயாரித்து அப்கமிங் ஃபெஸ்டிவல்கெல்லாம் கூட உங்களுக்கு எதுக்கு வேணாலும் இந்த நேந்திரம்பழ பாயசம்லாம் உபயோகம் ஆகும். ஸோ இந்த பாயசம் ரெடி. அடுத்தது பழம்பொரி, அது மட்டும்தான். அதையும் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சுறேன். இதே மாதிரி இந்த மாதிரி இந்த நேந்திரம்பழம் தான். இதை இப்படி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த பழம்பொரி ஜென்ரலி மைதாவில் தான் பண்ணுவாள். நாம் ஒரு சின்ன இதுக்கோசரம் மைதா பாதி கடலை மாவு பாதி மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஃபுல்லாக மைதாவில் செட் ஆகும்னு தோணலை, அது எனக்கு ஒத்துக்காது. அதனால் நான் எனக்கு எப்படி ஆற்றுக்கு பண்ணுவேனோ அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போது அது கரைக்க வேண்டியதெல்லாம் பார்க்கலாம். கேப்பில் எல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. முடிஞ்சவா கண்டிப்பாக பண்ணி பாருங்க. அதுவும் அந்த பலாப்பழத்தோடு அது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் எப்பயாருந்தா அந்த மாதிரி சாப்பிட்டேன். இன்றைக்கி அதை பார்த்தது சுட சுட எடுத்தது பார்த்தது ரொம்ப டெம்டிங்காக எடுத்து ஒன்று ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். போடும் பார்த்துக்கலாம், டாக்டர் கேட்குறதே தானே. ஸோ இப்போ நம்ம பழம்பொரி பண்ண போகிறோம். மைதாவும் கடலமாவும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துருக்கேன். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், அவள் ஃபுல்லாக மைதாவில் தான் பண்ணுவாள். மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், காரப்பொடி 1/4 டீஸ்பூன், ஓமம் ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு சின்ன பிஞ்ச் வெங்காயப்பொடி, சர்க்கரை ஒரு 1/4 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு மாதிரி காரமாக இருக்கும் அண்ட் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி என்ன சொல்ல திதிப்பாக இருக்கும், அப்படிலாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மைதா மாவு 1/2 கப்பு, கடலை மாவு 1/2 கப் எடுத்துனோம் இல்லையா, ஒரு 1/4 கப்பு கிட்ட அரிசி மாவு போட்டுக்கோங்க. இது ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அதுக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கப் போடுறேன்.
ரொம்ப தளர்த்தியும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு தோசை பேட்டர் லெவலில் இருக்கணும். அது கேரளா போயிருக்கிறவா எல்லாருமே இந்த பழம்பொரி சாப்பிட்டுருப்பேன் நிச்சயமாக. பழம்பொரி அப்படிங்கிறதே வந்து அங்கே ஒரு பெரிய ஃபேமஸான டிஷ். பட் சமீபத்தில் அவளுக்கு ஏற்பட்ட அந்த வயநாடில் இதில் ரொம்ப நிறைய பேர் பகவான் ஏன் இப்படிலாம் சோதிக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கலியுகம் இப்படிதான் கும்பலாக அவரும் இது பண்ணுவார். நம்ம கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம். ஆனால் இயற்கையை நம்மளால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. வயநாடு இதனால ரொம்ப கஷ்டப்பட்டவா எல்லாருக்கோசரம் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். இறைவன் திருப்பி நமக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்காத இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏன்னா ஓணமே இந்த வருஷம் அவெல்லாம் கொண்டாடுவாளான்னு தெரியல, அந்த லெவலுக்கு பாதிக்கப்பட்டிருக்காவா எல்லாரும். பார்த்தீங்கன்னா பேட்டர் பார்த்தீங்களா வெரி ஃப்ளோவி இருக்கட்டும். அது தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சின்ன பிஞ்சு பேக்கிங் சோடா போடுறேன். எண்ணெய் காஞ்செடுத்து போடுறதே அடுப்பு பெருசாக இருக்கட்டும். அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஹைக்கு மாற்றிட்டுருவோம். டிப்பிக்கல் நம்மளோட பஜ்ஜி மாதிரி தான். ஆனால் அது மைதாவில் பண்ணுறதுனால அது மெல்லிஸாக இருக்கும். நம்ம கடலை மாவில் போட்டோன்னா அது கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா, அப்படி இல்லாமல் இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும். ஆனால் அதில் வந்து ஓமம்லாம் போடுவாளா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இதெல்லாம் என்னுடைய வெர்ஷன். அவள் பண்ண மாட்டா. அவள் வெறும் மைதா, சர்க்கரை, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு இதை மட்டும் போட்டு கலந்து பண்ணிவிடுவாள். அப்படியே டோட்டலாக நான் சொல்லிடுறேன், இது அவள் இந்த மாதிரி பண்ணுவாளா, இல்லை மம்மி இதெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு எனக்கு சொல்லுவேன். நான் அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன், எனக்கு நான் எப்படி பண்ணிப்பேனோ அப்படி தான் நான் இந்த பழம்பொரி பண்ணியிருக்கேன். ஸோ சைஸஸ்ஸுமே பார்த்தேன்னா அவளோடது வேறு மாதிரி இருக்கும், நீளமாக இருக்கும். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி போட்டுப்பேன். ஸோ அதனால நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பழம்பொரியை. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜோரான பழம்பொரி தயார். ஸோ இன்னியோட ஓணம் ஸ்பெஷலாக நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் தேவையோ வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி என்ஜாய் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்குறேன். பாலடை பிரதமன் பண்ணிடும், அப்புறம் வந்து நேந்திரம் பழ பாயசம் பண்ணியிருக்கோம், அப்புறம் இலை அடை பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து புளி இஞ்சி பண்ணியிருக்கோம், பழம்பொரி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இதுவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுவோம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஓணம் விஷஸ். தேங்க்யூ. அதை இன்னும் சொல்லுவாள் ஓணம் அஷமஷக்கல் அப்படின்னு எதுவும் சொல்லுவாள். எனக்கு கரெக்டாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எல்லாருக்கும் ஓணம் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.